ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். லென்ட்டாவோட அந்த 10% 40% நம்ம ஜங்குக்கு 4% கில் பண்ணிடுறால. இன்னும் கொஞ்சம் பர்சன்ட்ஸ் இருக்கிறவங்க டேயை நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட தான் வராங்க. பட் அந்த டேயோட நெக்கில் இருக்கிற அந்த செயினில் இருக்கிற அந்த பவருக்கு ஒரு வேம்பையராலையுமே வீமின் பக்கத்தில் கொஞ்சம் க்ளோஸாக கூட வர முடியல. இந்த பவர் அவங்கள அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் இந்த லென்ட்டாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரி செயின், இவங்க இந்த காலேஜுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுட்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல இவங்க நெக்கில் இருக்கிற இந்த ரெட்டு ஸ்டோன் போட்ட இந்த செயின் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த செயினுக்கும் அந்த ஸ்டோனுக்கும் என்ன பவர்ங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற மாரி லெண்டாவாக கூட வந்துட்டு அந்த வேம்பையர் சோல்ஜர்ஸ் அவ்வளோ வெறியும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புனா. டேயும் ஜிமினாவும் கரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. சைலண்டாகவே கிளாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றாவே ஒட்டிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ தனித்தனியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே ஒரு பக்கமாக நடக்கிறாருன்னா ஜிமினா ஒரு பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்காரு. ஜிமினா கரெக்டாக நேராக கார்டன் சைடில் ஒரு பிளேஸில் ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் வந்து பொறுமையாக உட்காந்துருந்துட்டு அந்த ட்ரீயை நோட் பண்ண சொல்லலாம். சுகாவோட திங்கிங் வருது. அந்த மூமெண்ட்லேயே சுகாப்பட்டபடியே திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு பேக் சைட்லேருந்து சுகாவோட வாய்ஸை கேட்டு நம்ம ஜிமினா ரொம்ப பயந்து போயிடுவார். இந்த மாதிரி பயந்து பண்ணால் ஜிமினா வந்து என்ன சொல்ல வரேங்கிறது, என்னைட்டும் பண்ணாட்ட பிளட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே சுகாவை நோட் பண்ணால் ஜிமினா என்ன சொல்ல வரேங்கிறது கேளுடா, நான் அடுக்கலாம் வரலடா, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேங்கிறத கேளு. இல்லை, நீ என் பக்கத்தில் வராட, நீ என்னை கில் பண்ண வேண்டியிருக்கங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து ஓடையே ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி ஓடுனா ஜிம்மி நான் சொல்லிட்டு கேள்றானுங்கிற மாதிரி சுகா ஃபாலோ தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் டே இப்போ கேண்டீனில் தான் உட்காண்ட்ருக்காரு. எதையுமே பேசலை, எதையுமே சாப்பிடல. அப்படியே அந்த பெஞ்சில் கிட்ட வச்சபடி அப்படியே பட்டிருந்தவர் அப்படியே பொறுமையாக ஐசர் அப்பனப்படி எழுந்துக்கிட்டான். டேக்கு முன்னாடி ஜங்குக்கு உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருக்கிறத பார்த்துட்டு டே பயந்து போய் அப்படியே ஃப்ளோர்லேயே விழுந்துருவார். விழுந்த பொசிஷன்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணா பேபி அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட அப்படியே பொறுமையாக எழுந்து வேண்டாம். டேக்குமே ஜங்குக்கு இப்போ ஒரு வேம்பையார்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால ரொம்ப பயந்து போய் என் கிட்டக்கா வராடா, என்னை நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா என் ஹயாங் சொன்ன கீல் பண்ணிடுவாங்க, என் பக்கத்தில் வராது நீ மட்டும் அப்படிங்கிற மாதிரி எழுந்த விக்கெட்லேயும் ஜங்குக்கு பாட்ட போயிட்டு இல்லை அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடிடுவார். ஜங்குக்கும் நம்மகிட்ட ஃபாலோ பண்ணி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணுறாரு. நீ என்னோட மேட்ரா, நான் எதுவும் பண்ண மாட்டேன்டானுங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் வீமின் 2 பேருக்குமே நம்ம சுகாவையும் ஜங்குக்கு பாட்டு அவ்வளோ பயமாகி போச்சு. பயத்திலேயே ரன் பண்ணப்படி வந்தவங்க டே அந்த சுகா இங்கே வந்துட்டான்டா, டே ஜிமின் அந்த ஜங்குக்கு இங்கே இருக்காண்டானுங்கிற மாரி 2 பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். பேக் சைடில் ஜிமினாவுக்கு பின்னாடி சுகா, டேக்கு பின்னாடி ஜங்குக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா 2 பேருமே அப்படியே திரும்பி அவங்க பேரை நோட் பண்ணபடி எங்களை எதுவும் பண்ணாதீங்க, ப்ளீஸ் எங்களை கில் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ்னுங்கிற மாதிரி அப்படியே ஃப்ளோரில் உட்காண்டபடி பயத்திலே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கும் சரி சுகாவுக்கும் சரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக்கும் சுகாவுமே டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக ஆடுறமோ நம்ம ஜேகப் என்ட்ராகி ஜங்குக்கு சுகா முன்னாடி என்ட்ராகி பிளப்பரட்டை பெருசாக காட்டிங்க. இங்கே நிறைய பர்சன்ஸ் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூவ் ஆனாங்கிற மாதிரி டக்குன்னு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கையும் சுகாவையும் நம்ம ஆரம்பம் ஜேகப்போ மூவ் ஆன் பண்ணால் நம்ம டேயும் ஜிமினாவும் அப்படி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணபடி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேருமே இல்லாத பார்த்துட்டு அப்போ ஒரு உள்ள நம்ம எதுவும் ட்ரீமை பார்த்துட்டோமோ, ஏதாவது இமாஜ் பண்ணிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எதுவும் அவங்கள பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள மாதிரி தெரிஞ்சிச்சோனுங்கிற மாதிரி பயத்துலேயே இந்த மாதிரி வீமி நோட் பண்ணப்படி இருந்தான். ஹயாங் எனக்கு எதுக்காக இப்போ இங்கே இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு என்னோட டே வேணும். டே நாங்கள் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேளுடா, என்னடா டே வேணும்னுக்கிறேன். ஏன் எங்களுக்கெலாம் எதுவும் தோணலையா, நாங்கள் என்ன ஒன்று அப்படியே மூவ் ஆன் பண்ணி பிரிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். டே அவன் உன்னை பார்த்தா பயப்படுறான்டா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து நின்னா யாராக இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. அதுக்காக நான் டேட்ட பேசாமல் இருக்க முடியுமா? இப்போவே நான் டேட்ட போய் பேச தான் போகிறேன். ஜங்குக் முதல்ல ஒன்று நான் சொல்கிறத கேளு, அவங்க 2 பேரையும் தேவையில்லாமல் அதிகமாக நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அவங்க நெக்கில் இருக்கிற அந்த ஸ்டோனை நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
நம்ம ஷுகாவும் சரி ஜொங்குக்கும் சரி எந்த செயினை சொல்கிறீங்க? ரெட் கலரில் ஒரு ஸ்டோன் வச்ச செயின் 2 பேரோட நெக்கில் இருந்துச்சுல, பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் 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 பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இது வரைக்கும் ஜிமினா இந்த மாதிரி செயின்லாம் போட மாட்டான். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கழுத்தை போட்டு ஒரே மாதிரி டிஸ்டர்ப் ஆகுங்கிற மாதிரி என்கிட்டயே சொல்லிட்டு இருந்தான். இப்போ அவனோட நெக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் செயின் இருக்குது. அது ஸ்டோன் தான் நான் நோட் பண்ணல, அந்த செயின் இருந்தது நோட் பண்ணேன். டேய், அது வேம்பயர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வேம்பயர்ஸோட பவரை பவரை அது பிரேக் பண்ண பார்க்கும். அது ஒரு ரேர் டைமண்டில் உள்ளது. அந்த அந்த டைமண்ட்ஸ் அது அது எப்படி? சான்ஸே இல்லை. இது நம்ம கிங்டமில் ஒரு பிளேஸில் உள்ளது. அதுவும் நம்மளை மாதிரி வேம்பயர்ஸ் யாருமே அந்த பிளேஸுக்கு போக முடியாது. அந்த கிங்டம் சேர்ந்த பர்சன்ட் யூஸ் பண்ணுற திங்ஸஸ், அங்கே இருக்கிற திங்ஸஸ் எப்படி இவங்க 2 பேருக்கும் கரெக்டாக கிடச்சிச்சு? அது நம்மளையே அட்டாக் பண்ணோண்டா. அதோட பவர் அது கூட நீங்கள் மோடுனீங்கன்னு வைங்களேன், உங்களோட பவரை மட்டும் அக்செப்ட் பண்ணி அது இழுத்து உங்களையே கில் பண்ணிடும். எதுக்காக லெண்டாவாலையும் லெண்டா கூட வந்த பர்சன்ஸாலேயும் இவங்க கிட்ட க்ளோஸாக போக முடியலன்னு எனக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு. அப்போ தான் நான் நோட் பண்ணேன், அவங்க 2 பேரோட நெக்கில் இருக்கிற அந்த அந்த டைமண்டை. அது ரெட் கலரில் ஒரு ஸ்டோன். அந்த ரெட் ஸ்டோன் வேம்பயரோட ஒரு வீக்னஸ். அதோட பவர் நம்மளை வீக் ஆக்கும். அப்புறம் அந்த வீக்னஸ்லேயே நம்மளை ஈஸியாக கில் பண்ணிடலாம். என்ன, நம்மளை வீக் பண்ணுற ஒரு பவரா? நமக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த ரெட் ஸ்டோன் வேம்பயர்ஸ் தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக அந்த ஜின் தான் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கணும். ஜின் தான் இதை பண்ணியிருக்கான். ஜின்னுக்கு எப்படி கரெக்டாக அந்த ரெட் டைமண்ட் கிடச்சிச்சு? இல்லை, அந்த ஸ்டோன் கிடைக்க சான்ஸே கிடையாது. அது நம்ம வேர்ல்டில் ஒரு பிளேஸில் உள்ளது. ஜின் ஒரு ஹியூமனாக இருக்கிற ஒரு பர்சன்ட் வேம்பயர் வேர்ல்டில் அந்த விச்சு கிங்டமில் இருக்கிற பிளேஸில் எப்படி உனக்கு இது கிடச்சிச்சு? விச்சா? ஆமாம், அந்த கிங்டமில் விச்சஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. விச்சஸ் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோன்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவங்கள சேவ் பண்ண ரெடி பண்ண அந்த ரெட் ஸ்டோன் தான் நம்மளோட வீக்னஸ். தேவையில்லாமல் ஏதாவது வேம்பயர்ஸ் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணால் அந்த அந்த ஸ்டோனை வச்சு நம்மளை மாதிரி இருக்கிற வேம்பயர்ஸை கில் பண்ணிடுவாங்க. இது எப்படி கரெக்டாக இவங்களுக்கு கிடச்சிச்சின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஓரம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இனி நம்ம ஓரமோட பேரண்ட்ஸில் ஓரமோட மோமே வச்சுதான் அந்த மூமெண்ட்டுக்கு இவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்தால் டேயும் ஜிமினாவும் நேராக காலேஜெலாம் முடிஞ்சு ஹவுஸுக்கு வந்துட்டாங்க. டேயும் ஜிமினாவும் ரொம்ப சைலண்டாக இருக்கிறத நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு டே ஜிமினை பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன்டா இந்த மாதிரி இருக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல டென்ஷனாக இருந்துச்சு. சேடாக உட்காந்துருக்கிறத பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்க என்னால் முடியலடா, நார்மலாகுங்க. ஆனால் ஹயாங், நாங்கள் இன்றைக்கி ஜங்குக்கையும் சுகாவையும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறத கேட்டு ஃபிலிக்ஸ் கொஞ்சம் டவுட் ஆகி, எங்கே பார்த்த? காலேஜில் தான். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்கிட்ட க்ளோஸாக ஏதோ பேச வந்தாங்க, ஏதோ மேடுன்னாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்கிறத கேளுடானாங்க. ஆனால் எதையுமே கேட்கல. பிறகு நாங்கள் க்ரை பண்ணி அழுட்டோமா. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேருமே எங்கள் பக்கத்தில் இல்லை. அப்போ ஒரு வேளை இமேஜின் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அவங்கள பற்றி நீங்கள் ஏன் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதான் உங்களுக்கு இப்படி தோணுதுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி சொன்னால், இல்லை அது ஒரு இமாஜி மாதிரி எங்களுக்கு தெரியல. ஒரு 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 கனவு, ஒரு ட்ரீம் மாதிரி அது எங்களுக்கு தெரியவே இல்லை. அது ரியல் தான். நாங்கள் அவங்கள ரியலாகவே தான் ஃபீல் பண்ணோம். அவங்க தான் வேம்பயர்ஸில், ஒருவேளை டக்குன்னு மறைஞ்சிருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டையும் ஜிமினா பேசினா ஜின்னுக்கு இதோட சீரியஸ்னஸ் ரொம்ப நல்லாவே புரியுது. நம்ம பிரதர்ஸ் 2 பேரையும் சுற்றி நல்லாவே ப்ராப்ளம் ஹோல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ போனவங்க திரும்பவும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, மேடுனா என்ன மீனிங் எனக்கு புரியவே இல்லை. மேடுனா இந்த ரிச்சானாக இருக்கிற பர்சன்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் தானே அந்த மாதிரி சொல்லுவாங்க. மெய்ட்ஸ். ஐயோ, அந்த மெய்ட்ஸில் வேம்பயர்ஸோட மெய்ட் அப்படிங்கிற மாரி தான் அவன் சொன்னான். அப்படிங்கிற மாரி சிலவன்
நம்ம சின்ன டவுட்டாக்கி ஒன்றும் புரியாமல் சரி 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 டே ஃபிலிக்ஸு வேண்டாம், அதிகமாக பேசாத, பேபிஸ் ரொம்ப குழம்பிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஃபீமேல் கிட்ட எல்லாமோ பேசி அதை உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, அது வெறும் சரியான ட்ரீம்னா, நீங்கள் அப்படியே அவங்கள பற்றி யோசிச்சு அவங்களே முன்ன வந்து நின்ன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓ அப்படி சொல்கிறீங்களா, இல்லாட்டி உங்களை ஃப்ரீ பண்ணி அந்த ப்ளேஸில் விட்டுட்டு போயிருப்பாங்களா, அவங்கள அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான், எங்களை ஏதாவது பண்ணியிருப்பாங்கள அந்த ஆன்ட்டி மாதிரி. எந்த ஆன்ட்டி? அந்த ஆன்ட்டி டேயாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே போடும் எந்த ஆண்டியும் சரி எந்த அங்கிளும் சரி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டைம் ஜிமினாவையும் அப்படி பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி படுக்க வச்சுட்டு ஜின் அப்படி தட்டி கொடுத்துட்டு இருந்தா. ஃபிலிக்ஸ் தான் அப்படி ஸ்மோக் பண்ணப்படி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்ருக்காரு. என்னடா நடக்குது இவ்வளோ டேஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஸ்பேஸ் கூட பண்ணி பாட்டில்ல, நேருக்கு நேராக பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல நமக்கு பைத்தியம் பிடிக்குதுங்கிற மாரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி இருந்தால் டேஸஸ் அப்படியே ஒரு 3 to 4 days மூவ் ஆன் ஆகுது. 4 daysமே நம்ம ஜங்குக்கும் சுகோவுமே தூரத்துலேருந்தே நம்ம வீமீனை நோட் பண்ணுறாங்க. வீமீன் மாதிரினா இல்லை, அப்படி சொல்கிறது ஒரு எப்போ பார்த்தாலும் நாட்டித்தனமாக விளாண்டுட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் இல்லை. சின்ன சின்ன சவுண்டுக்கெலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ டே எப்படி இருந்தவங்கடா, என்னடா சின்னதாக சவுண்டு கிட்டலாம் பயந்து அலறாங்க அப்படிங்கிற மாரி நம்ம பாய்ஸஸ் 4% நோட் பண்ணால். இப்போ என்ன பண்ண போகிற ஜங்குக் சுகா? நான் தான் அப்போவே சொன்னோம்ல, அவன் ஃபுல்லாக பயந்துருக்காங்க. நீங்களும் போய் கூட அவங்க முன்னே நின்று பயமுட்டிங்கன்னா மொத்த ப்ராப்ளமும் ஹெவி ப்ராப்ளம் ஆயிரும். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் டேஸ் போகட்டும், அப்புறம் அவங்க கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்கள ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடுவான். அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிற மாரி எதையாவது சொல்லி சமாளித்து அவங்கள ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி புரிய வைக்கலாமே, பேசி புரிய வைக்கலாம், இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசினா. இப்போ அப்படியே நம்ம வீமீனோட கிளாஸ் ரூம்னா, வீமீனோட கிளாஸ் ரூம்லாம் ஒரு பர்சன்ட்டுக்கு பேட்டு, நீங்கள் கிளப்புக்கு வரணுன்னுக்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் வீமீனை இன்வைட் பண்ண. நைட் ஆகிட்டாலே நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குமே, என்னடா நைட்டு கிளப்புக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீமீன் ஷாக்கானா. டே வாங்கடா ப்ளீஸ்டா, எந்த ஒரு பிளேஸுக்குனாலும் நாங்கள் கூப்பிட்டோடனே மண்டலே வந்துடுவேன், இன்றைக்கி என்ன 2 பேரும் இப்படி யோசிக்கிங்க, கண்டிப்பாக வரணுங்கிற மாரி கிளப்புக்கு வர சொல்லிவிட்டு அந்த பசங்க அங்கே 2 போனால் வீமீனுமே நம்ம டே மாதிரிலாம் இல்லை, நமக்கு கேட்டு ஃபீல் ஆகுது, நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், கிளப்புக்கு போகலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாரி செலவும். அந்த ஆன்ட்டி வந்து நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னால், என்னடா என்ன அந்த லேடி பார்த்தாடா பயப்படுற, ஐயோ ஜிமின் கீழே குனிஞ்சிரு, அந்த ஆண்டி அவங்க பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, நெக்க கடிக்காதீங்க ஆண்டி அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். டக்குன்னு நம்ம டேக்கி மேலேயே ஜம்ப் பண்ணப்படி உட்காந்தபடி, என்ன எதுவும் பண்ணாதீங்க, என் பிரதரை என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னாட்டே காண்டாகி தைத்தில் உட்காந்து ஜிமினாவை அப்படியே பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளி விட்றாரு. திமிருடா, கொழுப்புடா, உடம்பு முழுக்க ஜிமினே கொழுப்பு நிறைய இருக்குது. எப்படி என் டைஸ்லேயே உட்காந்துருந்துட்டு என்னிடம் பண்ணிக்காட்டிங்க, என் பிரதரை என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கடுப்புலையே ஜிமினாவை இல்லைண்டு அடிக்கிட்டு துரத்து வர. இந்த மாதிரி துரத்துனா எனக்கு பாருடையாங் ப்ராப்ளத்தை நீடா மொடலை க்ரியேட் பண்ணான். சும்மா என்கிட்ட நீ ப்ராப்ளம் பண்ண வரட, ப்ராப்ளமே இந்த டேங் மட்டும்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை அடித்தா. ஒரு பழைய ஜிமினாட்டையே கொஞ்சம் டேஸுக்கு அப்புறம் திரும்ப பார்க்குறத நம்ம பாய்ஸஸ் 4% நோட் பண்ணுறாங்க. ஏன்டா டே என்னடா, எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா, ஐயோ தலைலாம் பிச்சிக்கலாம் போல இருக்குது. நம்ம 4% இருக்கிறோம், நம்ம என்றைக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டே இல்லை, சில்லித்தனமாக இருக்குடா ஜங்குக்கா சுகா, ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது, நான் மதி ஃபைட்டர் ஆகிடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த பற்றி ஜேகப்போ அப்படியே டென்ஷன்லேயே கட்டுனா. அதே கிளாஸ் ரூம்லனா இன்வெஸ்பிளாக உட்காந்துருப்பாங்க 4%. வேணா பார்த்தபடி அந்த பொசிஷனுக்கு ஆரம் வந்து ஸ்மெல் பண்ணபடி அதான்டா பிளட் பாண்டிங், 2 பேரும் ஒரே பிளட்டு, ஒரே சோடு, ஒரே பாடி. பட் என்ன 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க, அவ்வளவுதான். ட்வின்ஸு 2 பேரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கோ தெரியல. ஆனால் 2 பேரும் கொஞ்சம் சேடாகிட்டா, ஒருத்தன் சேடானா இன்னொருத்தனும் சேடாகிருந்தான். ஒருத்தன் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி எழுந்துக்கிட்டா இன்னொருத்தன் சாப்பிடாமலே எழுந்துக்கிறான், அவ்வளவுதான். இப்போ ஒருத்தன் லைட்டாக ஹாப்பியாக இருந்தால் அந்த ஹாப்பினஸ் இன்னொரு பர்சன்டையும் ஹாப்பியாக இருக்கு.
அப்போ யாராவது 1% ஹாப்பியாக இருந்தால் இன்னொரு பர்சன்ட் எவ்வளோ சேடாக இருந்தாலும் அவங்களோட ஹாப்பினஸ் இவங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு பர்சன்ட் பயங்கரமாக சிரிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி நம்ம ஹேண்ட்ஸ்லேயே கொடுப்போம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அவனோட இன்னொரு பிரதரை நம்ம கொஞ்சம் ஹேட் பண்ணி அவன் அழுதுட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்த பர்சன்டோட கண்ணில் தண்ணி பொங்கி வரும். என்ன சொல்கிறீங்க, க்ரை பண்ணுவாங்கங்கிறீங்களா? அதுதான்டா ட்வின்ஸோட ப்ராப்ளமே. லவ்வை கொடுக்கறதும் சரி, பெயினை கொடுக்கறதும் சரி, சிரிக்கணும்னு நினைக்கிற வேண்டிய இடத்துல ஒருத்தர்னால இன்னொருத்தர் அழுவாங்க. அதனால் அதை ஃப்ரீ பண்ணி விடுங்க. அவங்க அப்படி தான் எப்படியோ பழையபடி மாறிட்டாங்க. இதுக்கப்புறமா எப்படியாவது இவங்ககிட்ட எதையாவது பேசி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஏதாவது ஒர்க் பண்ணணும். முதல்ல அந்த ஜாக்ஸு அவங்களுக்கு தெரியாதபடி எங்கேயாவது மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மீதி இந்த மாதிரி பேசினோம். ஜாக்ஸுமே இதே காலேஜுக்குள்ளே தான் நம்ம பீமினை தேடி வந்துருக்காரு. ஏன்னா ஜங்குக்கும் மற்ற பாய்ஸஸும் அந்த கிங்டம்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. அப்படிங்கிற கிங் மூலியமோ அது சோல்டர்ஸ் மூலியமா கிங்குக்கு தெரிய வந்து கிங்குக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த 2 பியூர் பிளட்டையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியது என்னோட ஒர்க். அந்த ஒர்க்கை பிரேக் பண்ண யாராவது தேவையில்லாமல் என்றானா அது உங்கள் சன்ஸாகவே இருந்தாலும் அவங்கள பயங்கரமாக பனிஷ் பண்ணதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டே தள்ளினாலும் நீ ஏன்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிங்கக்கிட்டேயே பர்மிஷன் கேட்குறோம். செங்கு கூட அங்கிள் ஜாக்ஸு இந்த மாதிரி கேட்டால் குயின் ஷாக் ஆகி ஹே என்ன மாட்டிட்டா பர்மிஷன் எங்ககிட்ட வந்து கேட்குறேன். இப்போ அவன் கேட்குறதுல என்ன தப்பு? நான் உனக்கு எல்லா பர்மிஷனும் கொடுக்குறேன், எனக்கு பியூர் பிளட்டு தான் வேணும். ஹஸ்பண்ட் என்ன மாட்டிட்டா பேசிகிட்டு இருக்கேன், கிங் இருக்கிற பிளேஸ்ன்னு பார்க்குறேன், ஏன் சன்ஸை கில் பண்ணதுக்கு ஆர்டர் போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு ஜாக்ஸ், அவங்கெல்லாம் என்னோட பேபிஸ், அவங்களாம் என்னோட பேபிஸ், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என் பேபிஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னோடய சன்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குயின் இந்த மாதிரி பேசுனா கிங் நான் ஆர்டர் போட்டேன், பியூர் பிளட்டுங்க வரணும். அந்த பியூர் பிளட்டை உன்கிட்ட வர விடாமல் உனக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது யாராக இருந்தாலும் சரி, என் சன்ஸ் 4% இருந்தாலும் சரி, கில் பண்ணால் கூட நான் ஏன்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். குயின் ரொம்ப ஷாக் ஆகி வாட் என்ன மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்புறம் எதுவுமே குயினால் பேச முடியாத கடுப்பில் நேராக ரூமுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ கிளப்பில் தான் காட்டுது. கிளப்பில் நம்ம வீமின் 2 பேருமே வந்துட்டு நிற்கிறாங்க. பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கோங்க. அங்கே சீக்ஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குதுடா. ஐயோ ஜிமினி, ஏன் சீக்ஸாடா ரெட்டாக இருக்குது? ஐயோ ஜிமினா ஃபேஸ் ஆக்கண்டா ஏன்டா எனக்கு ஏதாவது தர போறீங்க? ஃபேஸ் முழுக்க ரெட்டிஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னுங்கிறேன். சரி ஆளுக்கு ஒரு கேம் விளாடலாம். இந்த மட்டும் கேம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஒரு பவுல் மோர் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. நான் முதல்ல ஃபேஸ் வைக்கல வைப்பேன்னா என் மேலே ஐஸ் க்யூப்ஸ் படாட்ட நான் வின்னு. அதுவே மேலே பட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது. சேலஞ்சுக்கு ஓகேவானுங்கிற மாரி கீழே தான் குனிய சொல்லுவாரா, கீழே குனிஞ்சு ஃபீட்டை டச் பண்ணி டக்குன்னு எழுந்துக்கணுங்கிற மாரி இப்படி ஒரு கேமை சொல்லவும் டே இதெல்லாம் ஒரு கேமாடா? கேமேன்னு உனக்கு தெரிலடா. ஓகே குடிக்கலாமா? 1 2 3 அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன மாதிரி சொன்னா இதோ தொட்டுட்டேன் பாருடா என்னோடய ஃபிங்கரை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமிடா வேகமாக கீழே குனிஞ்சா அப்பா இதை வாங்கிக்கோடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பவுலில் இருக்கிற ஐஸ் க்யூப்ஸை கரெக்டாக ஜிமினோட ஃபேஸ் கிட்ட வச்சோம். அப்படியே ஜிமினோட ஃபேஸ் மில்க் ஐஸ் க்யூப்பில் முங்குடு. டே 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 பிரடராடா நீ ஜில்லுன்னு இருக்குடா. ஐஸ் க்யூப்ஸ்னால் அப்புறம் நான் எரியவாடா செய்யும், ஜில்லுண்டா இருக்கேன். எப்படி இருக்குது கிளுன்னு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நின்று டான்ஸ் ஆடுவாரா. இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா டேங்கா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறேனுங்கிற மாதிரி அதே ஐஸ் பவுலில் எடுத்து டே மேலே அப்படியே தலையில ஊட்டி கவுக்கவும் அவ்வளோ ஐஸ் கியூப். இப்போ டேவோட ட்ரெஸ்ஸஸ்குள்ளலாம் போயிட்டு ஜிமீன் டே என்னடா அங்கிட்டு இங்கிட்டு எதுவும் நெளிகிற, என்ன ஷார்ட்டுக்குள்ளே எதுவும் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கலாய்க்கவும் ஜிமினா நான் உன்னை கொல்ல போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸு அதாவது அவங்களுக்கு ப்ளே பண்ணுற டைம் ஆகி போச்சு. ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு ட்ரிங்க் பாட்டில் எடுத்தபடி அதை வச்சு ஜிமினை வடிக்கிற மாட்டிட்டு வந்துட்டுனா டே அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டுடா, அது ரொம்ப காஸ்ட்லி, எப்படிடா எடுத்த அப்படிங்கிற மாரி ஜிமினா ரன் பண்ண வெகிட்டில் கேட்கவும் அப்புறம் தான் நம்ம டேபிள் அந்த ட்ரிங்க் பண்ணுற பாட்டிலை பார்க்குறாரு. அடா ஆமாம், இது ரொம்ப காஸ்ட்லி, எப்போ எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ யாரோ வச்சுட்டு டேபிள்லேருந்து எடுத்து வந்துட்டேன்டா. அப்படியாடா, எனக்கு ஒரு ஸ்கிப் கொடுறா அப்படிங்கிற மாரி சொல்லவும் உனக்கு கேட்குறா தரணும், தூக்கிட்டு வந்துட்டு நான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அடிக்கட்டுக்கிட்டு வருதுன்னு ஒரு ஸ்கிப் பண்ணபடி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடிச்சா டே நான் உன்னோட லிட்டில் பிரதர் இல்லை, நான் உன் ட்வின் பிரதர் இல்லை, உன் சோல் இல்லை, தம்மா துண்டு கொடுக்குறதுல நீ என்ன குறையவாடா செய்வ? கொஞ்சம் குறைஞ்சாலும் குறைஞ்சிருவேன் ஜிமீன். கண்டிப்பாக நான் டாலாக தான் இருக்கணும், நீ தான் ஷார்ட்டாக இருக்கணும். டயா என்னடா ஹைட்டை வச்சு பேசுகிறதோட எங்கேயோ புகையிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை இன்னும் கலாய்ச்சப்படியும் அந்த ட்ரிங்க் பாட்டிலில் வச்சு ட்ரிங்க் குடிக்க போனோம். டேயை பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளி விட்ட வைக்கிட்டலையே டேக்கு மேலே உட்காந்த பொசிஷன்லேயே நம்ம ஜிமினா வந்த ட்ரிங்கை இவர் குடிக்கிறாரு. டே டொமக்ஸ் வலிக்கட்டுடா வலிக்கட்டு, எப்போ பாட்டாலும் ஹைட்டாக வச்சே பேசிக்கிட்டு நீ டாலாக இருந்துட்டா அன்றைக்கி என்ன எப்போ பாட்டாலும் மெனோஸ் கட் பண்ணுவியா? நீ இப்போ பாரு உன் டொமக்ஸ் நாளைக்கு உனக்கு ஒழுங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தபடி டேக்கு மேலே உட்காந்தபடி நம்ம ஜிமினா ட்ரிங்க் பண்ணுறதை பார்த்து ஜங்குக்கு டென்ஷன் ஆகி வண்டை வைக்கிட்டே ஜிமினா புஷ் பண்ணிட்டான்ல. ஐயோ என்னை எவனோ பிடிச்சி தள்ளிட்டான்டா, ஹெட்டில் அடிபட்டுருச்சுடா, டே ப்ரோ காப்பாத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை பார்த்து கட்ட எவன்டா ஆடு, எவன் என் பிரதர் மேலே கையை வச்சது, நானுக்கு சொல்லி என் பிரதரை அடிப்பியாடா அப்படிங்கிற மாதிரி டே அப்படி இருந்து உட்காண்டா ஜங்குக்கு பாட்டோடைய நம்ம டேக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. அப்படி இட்லி நோட் பண்ணிவிட்டு ஜிமீன் நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் போலுக்கு, நீ கிட்டக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹெட்டை ரப் பண்ணப்படியே நம்ம ஜிமினாவும் டேக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிற ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நல்லா பாரு என் முன்ன அந்த பயில்வான் இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அண்ணா பல்காக இருப்பானே அவனை சொல்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த மாதிரி பேசுறது கேட்டு நம்ம சுகோக்கும் ஆரம்பக்கும் ஜேகப்புக்கும் ஒரே சிரிப்பு. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு பேக் சைடில் நின்னா ஆமாண்டா அங்கே எங்கேயுமா கட்ஸ் வச்சபடி பார்க்க கொஞ்சம் பல்காட்டாக இருக்கிறான், பார்க்க அவனை மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹே டேய் ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கட்டிட்டு இல்லை இந்த பிளேஸுக்கு வேம்பேர் வந்துருக்கு, எல்லாரும் வெளியே போங்க, எல்லாரையும் அட்டாக் பண்ண போடு, நெக்கை கடிச்சு பிளட் எடுக்க போடுங்கிற மாதிரி எழுந்து நின்று கத்துறாங்க. இந்த மாதிரி கட்டணும். அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்த பர்சன்ஸ் அவ்வளோ பெரிய ஷாக் ஆகி மீனை நோட் பண்ணால் நாங்கள் பேசுகிறது காதில் கேட்கலையா, இவன் தான் அந்த வேம்பையர் அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு புஷ் பண்ணி மீன் 2 பேருமே அப்படியே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு இவன் அந்த வேம்பையர் உங்க அவ்வளோ பேரோட நெக்கில் இருக்கிற நெக்கையும் கடிச்சு பிளட் எடுக்காமல் இருக்கான், எல்லோரும் கிளப்பை விட்டு ஓடுங்க. டேட்டாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டில் ஓடணும், அடடா மறந்துட்டேன்டா, வாடா ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மீன் ஓடுனா ஜங்குக்கு கடுப்பாக்கி அப்படியே சின்ன பவர் தான் பவர் போட்டால் வேகத்தில் நின்ன இடத்துலேயே ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தான். கரெக்டாக மீன் முன்னே வந்து நம்ம ஜங்குக் அப்படியே நின்னபடி 2 பேரையும் நோட் பண்ணா டேய் நாங்கள்டா இவ்வளோ வேகமாக ஓடுறோம்லடா, எப்படிடா எங்கே முன்னாடி வர? டே அங்கே உனக்கு தெரியல, அவன் வேம்பையர் பறந்து வரான். ஓஹோ நமக்கு ரெக்கரண்டாக நல்லாதான் இருக்கும், பறந்து போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னால் ஐயோ முடியல ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் ஜின்னும் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக அடே கிளப்புக்குள்ளே ஜாக் சென்ட்ராகிறத ஜேகப் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பாட்டுட்டு இருக்கிறத முதல்ல பிரேக் பண்ணிவிட்டு அவங்கள புட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் வந்து ஜாக்ஸ் உள்ள என்ட்ரானதை நோட் பண்ண அடுத்த செகண்டு வீமினை கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம 4 boys to 6 personsம் அப்படியே அங்கேருந்து மறைகிறாங்க. இந்த மாதிரி மறைஞ்சா இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸ் வந்து ஜின்னோட ஹவுஸுக்கு தான் வராங்க. அங்கே மறைஞ்சி ஜின்னோட ஹவுஸில் தான் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிறத ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு செம்ம கடுப்பில் நம்ம பாய்ஸஸை நோட் பண்ணால் வீமின் 2 பேரையும் பொறுமையாக டோர் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்ச வீட்டிலேயே 4 personsம் மறைகிறாங்க. இந்த மாதிரி மறைஞ்சா ஃபிலிக்ஸ் அப்படியே நம்ம வீமின் கிட்ட க்ளோஸாக வந்து வீமினோட நெக்கெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு, எங்கேயாவது கடிச்சு பிளட் எடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி.
நெக்கெலாம் லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு 2 பேரும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ டேஸ் இல்லாத இந்த புது புது பழக்கம்லாம் எங்கேருந்துடா கற்றுட்டு வந்தீங்கங்கிற மாதிரி நம்ம நம்ம ஃபிலிக்ஸ் ஜின்னை கூப்பிட்றாரு. ஜின் ஹவுஸுக்குள்ளே இருந்தவர் அப்படியே வெளியே வந்து ஜிமினாவும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினாவை அப்படியே நம்ம ஜின்னு தூக்குனோம். ஃபிலிக்ஸ் அப்படியே நம்ம தூக்குனபடி ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இனிதான் ப்ராப்ளம் இருக்குது ஜங்குக். ஜாக்ஸ் அங்கிள் இந்த பிளேஸ்க்கே வந்துட்டாரு. டேயோட ஹவுஸு அவங்க இருக்கிற பர்சன்ஸ் யாருக்கும் தெரியாது. அதனால தான் நேராக காலேஜுக்கு வந்தாங்க. டேயோட பிளேஸ் இது தான். டேயும் ஜிமினாவும் இங்கே தான் இருக்காங்கன்னு அங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோயேன். டேரெக்டாக உள்ளே என்ட்ராகி ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் கீல் பண்ணிவிட்டு அசால்ட்டாக 2 பேரையும் தூக்கிட்டு போயிடுவார். என்ன பண்ண போகிற? இப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது சீக்கிரம் டிசிஷன் எடு. என்ன பண்ணலான்னுங்கிற அந்த டிசிஷனை எடு அப்படிங்கிற மாதிரி செலவம் நம்ம 4 பாய்ஸுமே அப்படியே ஆளுக்கு அவங்க மைண்ட் செட்டில் என்னென்ன வருடோ இல்லை ஓட்டியும் பேசி ஒரு பிளானை போட்டாச்சு. எங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு இப்போ அவங்க காலேஜில் இருந்தால் ஆஃப்டர்நூன் டைம் லஞ்சு பிரேக்கில் லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டைம் ஜிமினாவும் நேராக கிளாஸ் ரூம் பாட்டு வந்துட்டு இருந்தா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு உங்களை பார்க்கட்டு உங்களோட பிரதர்ஸ் வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிலவம் எதுக்காக ஜின்னு ஹயாங்கும் ஃபிலிக்ஸும் இங்கே வந்துருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி டிங் பண்ணி கரெக்டாக காலேஜில் கார்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்களா அந்த பிளேஸ்க்கு வீமீன் வராங்க. என்னாச்சும் ஹயாங் எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜின்னும் ஃபிலிக்ஸும் அப்படி திரும்பி ஆட்டாங்க. நான் நம்ம எல்லாருமே நம்ம ஓல்டு ஹவுஸ்க்கு போகலான்னு திங்க் பண்ணுறேன். அதான் உங்களையும் கையோடு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் நெக்கில் இருக்கிறதுல அந்த செயின் அதெல்லாம் இனி தேவை கிடையாது. அதெல்லாம் கலட்டி என்கிட்ட இட்டுருங்க, இல்லை இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த வேம்பர்ஸால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இந்த பாக்ஸ்குள்ளே அந்த செயினை கலட்டி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க என்னானாலும் சரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி செயினை கலட்டவே கூடாதுன்னு சொன்னீங்க. ஏய் எப்பவும் நான் தான் சொல்கிறேன், அவங்களாம் இனி அட்டாக் பண்ண மாட்டாங்க. உங்களை விட இன்னொரு பியூர்ஃபுல்லான பிளட் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதனால இனி இந்த பக்கம் வரமாட்டாங்க. நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன். ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் தான் இந்த செயினை கொடுத்தேன். அந்த செயின் இனி உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அது கொஞ்சம் டார்க் எனர்ஜி உள்ள ஸ்டோன். அதனால கலட்டி போட்டுருங்க. ஹயாங் இருக்காம்ல, ஹயாங் இருக்க சொல்ல உங்களை யார் என்ன பண்ண முடியும்? கலட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோ தூரத்துக்கு ஜின்னும் ஃபிலிக்ஸும் பேசுகிறத பார்த்துட்டு வீமீன் 2 பேருமே அவங்க நெக்கில் இருக்கிற அந்த செயினை அப்படியே கலட்டி கரெக்டாக அந்த பாக்ஸு கிட்ட போடுற அளவுக்கு கொண்டு வந்தா ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு பேக் சைட்லேருந்து ரியல் ஜின்னும் ஃபிலிக்ஸும் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா கரெக்டாக அந்த செயினை நெக்லேருந்து கலட்டியாச்சு. ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த பாக்ஸுக்குள்ளே தான் போடணும். பாக்ஸுக்கு நேராட்டான் ஹேண்ட்ஸ் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமின் அவன் திரும்பி பேக் சைடில் வந்து நிற்கிற ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் பட்டு ஷாக் ஆகி ஹயாங்ஸ் அங்கே நீங்கள் நிற்கிங்கன்னா அப்போ இங்கே நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக அதே பிளேஸுக்குள்ளே ஜாக்ஸ் என்ட்ராகிற மூமெண்ட்டை ஜங்குக்கு ஷுகாவும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஷுகாவும் தான் சின்ன ஃபிலிக்ஸாவுமே இந்த பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. டக்குன்னு அவங்களோட ரியல் லுக் எடுக்கிறது பார்த்துட்டு பயத்திலேயே வீமீன் அவங்க ஹேண்ட்ஸில் வச்சுட்டு செயினை தரையில் போடவும் இதுக்கப்புறம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேரோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி ஜாக்ஸை நோட் பண்ணபடி நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் மீட்ஸை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி எங்கேருந்து மறையன் இடைப்பட்டு ஜின்னு ஷாக் ஆகிட்டே ஜிமி ஃபிலிக்ஸும் ஜின்னும் அப்படியே கரெக்டாக நம்ம வீமின் பக்கமாக ரன் பண்ணபடி வந்தால் நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸும் வரதை பார்த்துட்டு வீமின் ஷாக்கான பொசிஷன்லேயே ஹயாங்னு கட்டினபடி அங்கேருந்து மறைகிறாங்க. ஜாக்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி உன்னை ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன், என்கிட்ட அவனை சேவ் பண்ண பார்க்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கோவத்திலே ஜாக்ஸ் இந்த மாதிரி டென்ஷனானா ஜின்னு இந்த மாதிரி கண்ணு முன்னாடியே 2 பிரதர்ஸும் மறைஞ்சு பண்ணதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பெயின் ஆக்கி அந்த ஃப்ளோரில் கிடக்கிற அந்த செயினை தான் அப்படியே எடுக்கிறாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நேற்று நைட்டு அவங்க ஹவுஸில் கொண்டு விட சொல்லியே நான் நான் இந்த ப்ராப்ளம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ங்கிறத ஏன் நான் புரிஞ்சுக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் லேட்டாக வந்துட்டேன். என்னோடய பிரதர்ஸ் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை நான் விட மாட்டேன். ஃபிலிக்ஸ் இப்போவே வா,
நம்ம நம்ம பேரண்ட்ஸோட ஓல்டு ஹவுஸ்க்கு போவோம். அங்கே தான் கண்டிப்பாக இதுக்காவது ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். அங்கே ரெண்டு கண்டிப்பாக நட்டை ஜிமினா இருக்கிற பிளேஸ் எங்கேங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு என்னோட பிரதர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு ஃபிலிக்ஸும் நேராக அவங்களோட ஓல்டு ஹவுஸ்க்கு தான் கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி ஓல்டு ஹவுஸுக்கு கிளம்பி போனால் எங்கே கட் ஆகி இப்போ அப்படியே வேம்பையர் வேர்ல்டு தான் காட்டுது. இப்போ நம்ம ஜோங்குக்கு சுகா ஆரம் ஜேகப்பு அப்புறம் நம்ம வீமின் ஜோங்குக்கோட ஆன்ஸில் நம்ம டே சுகாவோட ஆன்ஸில் நம்ம ஜிமின் மயக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த பொடிஷன்லேயே கிங்டமுக்குள்ளே செம்ம கெத்தா உள்ளே என்ட்ராகிறாங்க. இதை குயின் நோட் பண்ணால் கிங்குக்கு ரொம்ப கடுப்பாகுது. கடுப்புலேயே நோட் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ள சோல்ஜர்ஸ் அப்படியே என்ட்ரானா கிங்கையும் குயினையும் நோட் பண்ணிவிட்டு எங்களோட மேடை எங்களோட பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கோம். இவங்க தான் எங்களோட மேட். எங்களோட மேடை மேரேஜ் பண்ணிக்கலாம் நாங்கள் திங்க் பண்ணியிருக்கோம். கிங் அண்ட் குயின் உங்களோட பர்மிஷன் எப்போ கிடைக்கும் எங்களோட மேரேஜுக்கு